சிறுகதை. வேடனும் ஒற்றுமையான குருவிகளும். ஒரு பெரிய அரச மரத்தில் நூற்றுக்கணக்கான சிட்டுக்குருவிகள் கூட்டமாக வாழ்ந்து வந்தன. ஒரு நாள் அந்த காட்டிற்கு ஒரு வேடன் வந்தான். அவன் தரையில் தானியங்களை தூவி அதன் மேல் ஒரு பெரிய வலையை விரித்துவிட்டு மறைந்து நின்றான். பசியோடு இருந்த குருவிகள் தரையில் இருந்த தானியங்களை பார்த்ததும் ஆசையோடு கீழே இறங்கின. வயிறு நிறைய சாப்பிட்டு முடித்தபின் பறக்க முயன்ற போதுதான் தெரிந்தன அவை அனைத்தும் வேடனின் வலையில் சிக்கிக் கொண்டன என்று. ஐயோ, இப்போது என்ன செய்வது? வேடன் நம்மை பிடித்து சென்று விடுவானே என்று குருவிகள் அஞ்சி நடுங்கின. அப்போது கூட்டத்தில் இருந்த ஒரு வயதான குருவி சொன்னது, யாரும் பயப்படாதீர்கள். நாம் தனித்தனியாக பறக்க முயன்றால் வலையை தூக்க முடியாது. ஆனால் நாம் அனைவரும் ஒரே நேரத்தில் இறக்கைகளை அடித்து பறந்தால் இந்த வலையோடு சேர்ந்து மேலே பறந்து விடலாம் என்றது. வேடன் ஓடி வருவதை கண்ட குருவிகள் அந்த தலைவன் சொன்னது போலவே 1, 2, 3 என சொல்லி ஒட்டுமொத்தமாக சக்தியை திரட்டி பறந்தன. ஆச்சரியப்படும் விதமாக அந்த பெரிய வலையும் குருவிகளோடு சேர்ந்து வானத்தில் பறக்கத் தொடங்கியது. வேடன் பின்னால் ஓடி பார்த்தும் அவனால் எட்ட முடியவில்லை. சற்று தூரம் பறந்து சென்ற குருவிகள் ஒரு பாதுகாப்பான இடத்தில் இறங்கின. அங்கே இருந்த ஒரு எலியின் உதவியுடன் வலையை அறுத்து அனைத்தும் விடுதலை அடைந்தன. கதையின் நீதி: ஒற்றுமையே பலம், ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு.